சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த. வெங்கடாஜலம் எனக்கு திரிஷா தான் வேணும், ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்கள் கூவத்தூரில் இருந்தீங்களா? நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன். என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தில் திரிஷா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 நாள் திரிஷா எல்லா நடிகையும் அதனால தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு. இப்போ கூவத்தூர் நடிகைலாம் கொண்டு வந்தாங்களா? எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து திரிஷா கேட்டார். பாவம், எனக்கு சின்ன பிள்ளையா தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. திரிஷா நானா கிட்ட வந்து வந்துட்டோம். நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ சோறு போட்டு என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளைகிட்ட போறது வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரம் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லல, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி வந்து சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார். அதனால் மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை. எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசாம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றி.